இன்றுபோல் சினிமாவில் இந்த இப்படி நான் நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8ஓட வீட்டுக்குள்ளே பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம் லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா அருண் பிரசாத்தோட இஷ்யூ தான். அருண் பிரசாத் அவர்கள் அந்த லேபர் அண்ட் ஸ்கில் ஓரியன்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து லேபரை வந்து தரக்குறைவாக பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் அதை அட்ரஸ் பண்ணதையும் தாண்டி அந்த ஷோவே முடிஞ்சதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவரில் வந்து ரொம்ப நேரம் வந்து பேசியிருப்பார். ஸோ அப்போது கொஞ்சம் திணறி போயிருப்பார் அருண் பிரசாத் அவர்கள். அப்போது வந்து என்னோட நேம் டேமேஜ் ஆகிடுச்சா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து விஜய் சேதுபதிக்கிட்ட இந்த வாரம் வந்து கேட்டிருப்பார். இப்போது அதை பற்றி ஒரு டீட்டெயிலாக ஒரு விளக்கமாக வந்து பார்த்திங்கன்னா ஷாக்கிங்காக ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க அருண் பிரசாத்தோட ஃப்ரெண்டான அர்ச்சனா அவர்கள். ஸோ அர்ச்சனா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அருணோட பாயிண்ட் என்ன அப்படின்னா 2 எவிக்ஷன் வந்து அந்த வாரம் நடந்தது. ஸோ அதனால் ஆட்கள் வந்து கம்மியாயிட்டாங்க. ஒரு டீம் பிரிக்கும் போது ஒரு கிச்சன் டீமில் வந்து ஆட்கள் கம்மியாக போடுங்க. ஏன்னா ஆட்கள் போக போக கிச்சனோட வேலை தான் வந்து கம்மியாகும். பட் இந்த வீடோட சைஸ் அதே தான். அதனால் இந்த வீடு வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட்கள் இருந்தால் அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் அருணோட பாயிண்ட்டாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்கிறாங்க. அது யோசிக்கும் போது எனக்கு லாஜிக்கலாகவும் ப்ராக்டிக்கலாகவும் வந்து கரெக்டாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஸ்கில்டு அண்ட் லேபர் ஓரியன்ட் ஒரு டாபிக் வந்து பயங்கர பரபரப்பாக பேசப்பட்டது. ஸோ அதில் வந்து எங்களுக்கு அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கொடுக்கப்படுற வேலை, நான் போன சீசனில் இருந்திருக்கேன் அப்படிங்கிறனால அந்த வீட்டில் கொடுக்கப்படுற வேலை என்ன அப்படின்னா எங்களுக்கு கேம் விளையாடணும், மற்ற விஷயங்களை எல்லாருமே ஷேர் பண்ணி தான் வந்து பண்ணணும். ஸோ வீக்கெண்டில் அதை வேறு மாதிரி ஒரு ப்ளோ பண்ணி என் ஹார்ட்டே வந்து ப்ரோக் ஆகிடுச்சு அவங்க பண்ண ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்து அர்ச்சனா ஃபர்ஸ்ட்டு அவங்களோட ஷாக்கிங்காக அவங்களுக்கு தோணுனதை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே என்ன ஆச்சு அப்படின்னா காலையிலே வந்து தீபக் வந்து அருணை வந்து ட்விஸ்டர் அப்படின்னு சொல்லி ப்ரொவோக் பண்ணி விட்றாங்க. அப்போது தீபக் வந்து ஒரு வார்த்தையை விடுறாரு, லேபருக்கு இவ்வளோ தான் டீ போட முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாரு. அந்த ஒரு வார்த்தை அவர் தப்பாக சொல்லிட்டார் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அது தப்பு பண்ணிட்டோமே, இது வீக்கெண்டில் கேள்வி கேட்பாங்களே, இது எப்படியாவது நம்ம மறைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தீபக் வந்து அழுது ஒரு விஷயத்தை கன்ஃபர்ஸ் பண்ணுறாரு. நான் சொன்னது வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தீபக் கன்ஃபர்ஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஸ்கில் லேபர் அண்ட் அந்த ஸ்கில்டு அண்ட் லேபர் இந்த ஒரு விஷயம் வந்து வீட்டுக்குள்ளே என்ன ஹையரார்கி கேட்குது எனக்கு அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா சொல்கிறாங்க. வீட்டுக்குள்ளே இப்போ நீங்கள் ஒரு ஃபேமிலியாக இருக்கீங்க அப்படிங்கிறது தான் அருணோட பாயிண்ட்டு. ஸோ ஒரு ஃபேமிலியாக இருக்கும்போது உங்கள் அப்பா அம்மாலாம் ஒரு வேலை, உங்கள் அப்பா ஒரு வேலை செஞ்சால் அவங்கள ஸ்கில்டுன்னும், உங்கள் அம்மா ஒரு வேலை செஞ்சால் அவங்கள லேபர்னும் வந்து ட்ரீட் பண்ணுவீங்களா? ஈக்குவாலிட்டி ரொம்ப முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கோவமாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து வீக்கெண்டில் வந்து லேபரை வந்து நீங்கள் தரக்குறைவாக பேசுகிறீங்களா, பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அருண் பிரசாத்தை சொன்னதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. தீபக் வந்து அவ்வளோ பெரிய விஷயத்த லேபருக்கு அவ்வளோதான் டீ அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்த நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் தொட்டு விட்டு போயிட்டீங்க, அதை அப்படியே விட்டுட்டீங்க. ஆனால் அருண் வந்து மூளைக்குள்ளே போய் அவரை வந்து பயங்கரமாக மைக்லலாம் வந்து அவரை கார்னர் பண்ணி நீங்கள் வந்து அவரை எக்ஸ்பிளைனே பண்ண முடியாமல் பண்ணிட்டீங்க. ஸோ ஃபேமிலியில் ஒரு ஈக்குவலாக எப்பயுமே இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவர் சொன்ன ஒரு பாயிண்ட்டு. அதை ஏன் இவ்வளோ பெருசு பண்ணிங்கன்னு தெரியல. எனக்கு அது வந்து பார்க்கும்போது ஒரு டேமேஜ் கண்ட்ரோலாக தான் வந்து இருந்தது. பேசாமல் அதை விட்டுருக்கலாம், எதுக்கு 40 நிமிஷம் அதை பற்றி பேசணும் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி முதல் கொண்டு எல்லார் மேலேயும் வந்து அவங்க அதிருப்தி தெரிவித்து அதை வந்து பார்க்க முடிச்சுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனா அவர்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.